Hello guys, welcome to our channel. So today ஒரு application launch ஆயிருக்கு. இந்த application name பார்த்தோம் அப்படின்னா குர்குரே. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு டெய்லி இன்கம் டெய்லி விட்ரோல் அப்ளிகேஷன். ஸோ டெய்லி இன்கம் டெய்லி விட்ரோல் அப்ளிகேஷனுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம போடுற அமௌண்ட் வந்து நமக்கு டெய்லி வந்து ஒரு அமௌண்ட் வந்து வேலெட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வேலெட்டில் டெய்லி விட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து நமக்கு டெய்லி இன்கம் டெய்லி விட்ரோல் அப்ளிகேஷன் கான்செப்ட். ஸோ இந்த நேம் பார்த்தீங்கன்னா குர்குரே தான். ஸோ இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்லையுமே வாட்ஸ்அப் குரூப்லையுமே வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையுமே பின் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அப்ளிகேஷன் கரண்ட் ரன்னிங்கில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷன்லையுமே வந்து நான் குரூப்பில் வந்து லிங்க் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குர்குரேவோட லிங்க் அதில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே இந்த ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்கட்டு எல்லாமே ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ கரெக்டாக பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழே வந்து ப்ளீஸ் நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு நல்ல பாஸ்வேர்டாக ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழே வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து திரும்பியுமே என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்டர் வித்ட்ராவல் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த வித்ட்ராவல் பாஸ்வேர்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு 6 நம்பர் மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5 6 அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 நம்பர் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. இந்த வித்ட்ராவல் பாஸ்வேர்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கும் நீங்கள் அமௌண்ட் வந்து டெய்லி வந்து வித்ட்ராவல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுக்கிறீங்களா அப்போது இந்த வித்ட்ராவல் பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நல்லா க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. லெட்டர் நம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு கோடு அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதை எதுவுமே பண்ணாமல் அதுக்கும் கீழே வந்து ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி என்டர் பண்ண மொபைல் நம்பரையும் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து லாகின் கொடுங்க. ஸோ லாகின் பண்ணோன்னு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன பிளான் நம்ம பை பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே போகணுன்னா ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல பிளான்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு 2 பிளான் மட்டும்தான் வந்து பர்ச்சேஸ் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த 2 பிளானில் ஏதாவது ஒரு பிளான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே உள்ள பிளான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இன்னும் வந்து அது சேலுக்கு வரலை. சப்போஸ் சேலுக்கு வந்தாலும் இன்னும் ஒரு 3-4 டேஸில் வந்து இது சேலுக்கு வரும். சப்போஸ் வந்தாலும் இந்த பிளானை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு 2 பிளானில் ஏதாவது ஒரு பிளான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிளானும் பண்ணிக்கலாம், இல்லைனா செகண்ட் பிளானும் பண்ணிக்கலாம், இல்லை 2 பிளானும் சேர்த்தும் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு 2ல் தான் வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பிளான் பாருங்கள். நீங்கள் 410 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து ஒரு 4 டேஸில் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய டேஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். டெய்லி 100 ரூபாய் ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் டெய்லி விட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் 410 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ செகண்ட் பிளான் பாருங்கள். 1400 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு 360 ரூபாய் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் டெய்லி விட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த பிளானை வந்து நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி அமௌண்ட் வந்து வேலெட்டில் ஆட் பண்ணணும். ஸோ 410 ரூபாய் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா மேலே பாருங்கள், நான் மார்க் பண்ணுற இடத்துல ரீசார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து என்டர் த ரீசார்ஜ் அமௌண்ட்டு இருக்கா, அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் 410 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பே ஃபார் 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். திரும்பியுமே பே ஃபார் 10 கொடுங்க. லோடிங் ஆகிட்டு பேமெண்ட்டோட பேஜுக்கு வந்து போகும். ஸோ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பேடிஎம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேடிஎம் மூலியமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா கீழே பாருங்கள் யூபிஐ ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த யூபிஐ ஐடியை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பேடிஎம்மில் போயிட்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்கள். அதோட யூடிஆர் நம்பர் எடுத்து கீழே என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிரும். அப்புறம் ஸ்கேன் கியூஆர் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து கியூஆர் கோடு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு பேடிஎம்மில் போயிட்டு அப்லோட் பண்ணி பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் வந்து யூடிஆர் நம்பர் இருக்கும். அதையுமே கீழே என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஸோ வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் 410 வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லோடிங் ஆகிட்டு இப்போ வந்து நான் அமௌண்ட் வந்து இன்னும் ரீசார்ஜ் பண்ணல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம்
இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆப்ஷன் நெக்ஸ்ட் கன்ஃபார்ம்னு கேட்கும். அது கன்ஃபார்ம் குடுத்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்காண்டி நான் வந்து இன்னும் ரீசார்ஜ் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பர்ச்சேஸ் ஆப்ஷன் கரெக்ட்டா வந்துரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ தென் வந்து நீங்க வித்ட்ரால் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து எப்படி எடுக்கிறது? ஸோ பேங்க் அக்கவுண்ட் எப்படி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் மார்க் பண்ற இடத்துல மேல பாருங்க வித்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ உள்ள போனோனே ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல என்னென்ன டீடைல்ஸ் கேட்டிருக்காங்கன்ட்டு ஒன் பை ஒன்னா சொல்றேன். நீங்களும் கரெக்ட்டா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்டர் ரியல் நேம்னு கேட்டிருக்காங்க. உங்களோட பாஸ்புக்ல என்ன நேம் இருக்கோ அதை கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் ஐஎஃப்எஸ்சின்னு இருக்கு. உங்க பேங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐஎஃப்எஸ்சி கோட் இருக்கும். அதை கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் உங்களோட பேங்கோட அக்கவுண்ட் நம்பர் வந்து கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் பேங்க் நேம்னு இருக்கு. இப்போ வந்து நீங்க ஸ்டேட் பேங்க்னா நீங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுங்க. கனரா பேங்க்னா கனரா பேங்க்னு கொடுங்க. இந்தியன் பேங்க்னா இந்தியன் பேங்க்னு கொடுங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து நீங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா பேங்க் டீடைல்ஸ் வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். கன்ஃபார்ம் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து வித்ட்ரால் போகும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? வெயிட். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நான் வந்து பேங்க் டீடைல்ஸ் இன்னும் ஆட் பண்ணாதனால நெக்ஸ்ட் பேஜ் வரல. ஸோ அதனால வந்து நீங்க பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ணி கன்ஃபார்ம் குடுத்தோனே உங்களுக்கு வந்து வித்ட்ரால் பண்ணக்கூடிய இப்போ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட்னு கேட்கும். அந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணோம். அந்த பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அது என்டர் பண்ணி கன்ஃபார்ம் கொடுங்க. வித்தின் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிருவாங்க. ஸோ இதே மாதிரி நீங்க டெய்லியுமே வித்ட்ரால் பண்ணி எடுத்துட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன்ல வேற எதுவும் கான்செப்ட்லாம் கிடையாது. சிம்பிள் கான்செப்ட் தான். இது ஒரு டெய்லி இன்கம் டெய்லி வித்ட்ரால் அப்ளிகேஷன். இது மாதிரி அப்ளிகேஷன் டெய்லி லான்ச் ஆயிட்டே இருக்கு. ஸோ டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையுமே பின் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்டா இருங்க. ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நல்லா ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில். நான் எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.